பழனி கோவிலில் 100 கோடிக்கான அந்த இடம் 2 கோடி ரூபாய்க்கு யாரோ கிரயத்தை போட்டிருக்காங்க. இந்த கிரயம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு சர்பதிவாளர். அவர் எங்கே இருந்தவர் அப்படின்னு பார்த்தா அவர் கொடைக்கானல் இருந்தவர். எங்கப்பா வந்தார்? அங்கே பழனிக்கு வந்து அந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டு அடுத்த 2 நாளில் வேறு எங்கேயோ போயிட்டாராம். அந்த கோவில் நிர்வாகம் செய்த ஒரு நபர் அப்படிங்கிற இணை ஆணையராக அவருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறதுலாம் கிடச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மரிதாசன் கூட வீடியோலாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும்போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாரு? அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். எனக்கு இப்படி ஒரு ரிலேஷன் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இந்த கோவிலினுடைய நிலம், அதாவது அந்த 100 கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பு இருக்கக்கூடிய 1.24 ஏக்கர் நிலப்பரப்பு இடம் அப்படிங்கிறது கார் பார்க்கிங்காக இருந்துச்சு. அதன் பிறகு அதை கொஞ்சம் பேர் கிரயம் போட பார்த்தாங்க. அப்படி கிரயம் போட பார்க்கும்போது அது கோர்ட்டில் வழக்காக மாறிச்சு. அந்த வழக்கில் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்லாம் சரிபார்த்து வேண்டுமென்றால் விற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு, இல்லை கிரயம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பினுடைய நகலை வச்சு இதை கிரயம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்பது தான் இப்போ ரமேஷ் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த சொல். அதாவது அவருடைய அறிவிப்புன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறார். இதில் ஏகப்பட்ட கேள்விகள் உருவாகி இருக்குது. சொல்லப்போனால் இங்கே நிறைய மர்மங்களும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? நான் சொன்னால் திரும்ப அதுவும் சொல்லும். இது இப்போ சேலுக்கு வந்திருக்கு. இதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோக்கு எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கோவில் நிலம் அப்படிங்கிறது ஆட்டை போடுறது அப்படிங்கிறது பல காலமாகவே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது வந்து இன்னைக்கு நேற்று அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அதை மீட்டெடுக்கக்கூடிய நபர்கள் வெகு சிலர். அந்த அடிப்படையில் தாவேக்கா வந்தோடனே கோயில் நிலங்கள்லாம் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கையில் நிறைய பேர் காத்துட்டு இருந்தாலும் திடுதிப்புனே அமைச்சர் ரமேஷ் அவர்களே அவருடைய சொந்தக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏகப்பட்ட நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அவரே வந்து விளக்கம் கொடுக்கிறார். பத்திரப்பதிவுத்துறையினுடைய அமைச்சரும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதை அவர் தப்பு பண்ணியிருக்காரா? அவர் பேர் என்னென்னா ஜெபஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர் கொடைக்கானல் இருந்திருக்காரு. அன்றைக்கி அங்கே இந்த கோவில் அந்த இடம் 100 கோடி ரூபாய்க்கான அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்டர் வரல. அதனால் அவர் வந்தார், ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து அவர் போயிட்டார். அதுக்கு 2 நாட்களுக்கு பிறகு இந்த கோவில் நிலம் இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காரு, அவருடைய அடுத்த கட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது 2 தினங்களில் வந்திருக்கு, எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு, ஆனால் இது ஒட்டி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது அவதூறு. இங்கே வந்து நாங்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குற்றம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடைக்கானல்லேருந்து இங்கே வந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு நாள் லீவுக்காக வந்தார் பார்த்தீங்களா, அந்த சர்பதிவாளர் அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி கரெக்டாக அவர் வராரு? அவர் வரும்போது இந்த 100 கோடி ரூபாய்க்கான அந்த இடம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, இல்லாட்டி கிரயம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியுதேப்பா அது 100 கோடின்னு. ஏன் நம்ம சர்பதிவாளர்கள் படித்தவங்க தானே, அவங்களுக்கு தெரியாதா? இல்லை அந்த இடத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டரில் இன்னும் அப்டேட் பண்ணலையா? இல்லைப்பா அவர் வந்து கோர்ட்டில் ஆர்டர் வச்சு தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னார். வாக்கு மூலமாக சொல்லும்போது கோர்ட் ஆர்டர் பார்த்தேன், இதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கிரயம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வச்சு நான் கிரயம் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் என்ன கேட்குறோன்னா, சார் அந்த கோர்ட்டு கிரயம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலிடாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வேலிடாக இருந்துச்சா? இந்த கேள்வியை நாம் கேட்கவே மாட்டோம். இங்கே யார் மீது தவறு அப்படிங்கிறத விட இங்கே ஏகப்பட்ட கேள்விகள் மர்மமாகவே இருக்குது பாருங்கள். கோவில் நிலம் அப்படின்னு தெரிஞ்சும் கொஞ்சம் பேர் ஆட்டை போடுறதுக்கு அதை எழுதி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க யார்? அவங்க மேலே ஃபஸ்ட்டு இங்கே துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா, இல்லை அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஏதாவது இருந்திருக்கும்ல. அப்போ அவங்க 100 கோடி ரூபாய்க்கான இடம் அப்படிங்கிறத வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. இது சாதாரண மனிதர்களால் செய்ய முடியுமா? உடனடியாக அவங்க பின்னாடி ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்திருக்காது, வழக்குகள் வந்திருக்காது. அப்போ அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் ஏன் இன்னும் வெளியுலகத்துக்கே வரல? அதையே இன்னும் மர்மமாகவே வச்சுட்டு இருக்கீங்க. தப்பு தானே அவனும் செஞ்சுருக்கிறது. 100 கோடி ரூபாய்க்கு சொத்து 50 கோடிக்கா போட்டான்?
25 கோடிக்கா போட்டால் 2 கோடிக்கு போட்டிருக்காங்கங்க. அதுவும் அவனுடைய சொத்தே கிடையாது, கோயிலினுடைய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலினுடைய சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு, அதுவும் 1.24 ஏக்கர் பழனி அடிவாரத்தில், தண்டாயுபாணி அந்த அடிவாரத்தில், அது கார் பார்க்கிங் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த நிலம். யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தா கூட தெரியாது, ஓகே ஒரு காட்டுக்குள்ளே கிடக்குப்பா அப்படின்னு சொல்லி கார் பார்க்கிங்காக கோவில் நிர்வாகமே யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நிலத்தில் இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை நடந்திருக்கு. சாதாரணமாக இதை விட்டுட்டு போயிட முடியுமா? இதுக்கு பின்னணியில் ஒருவர் தான் இருக்கார். யார்? அந்த சர்பதிவாளர். கொடைக்கானல்லேருந்து ஒரு நாள் டூர் போட்டு லீவு போட்டதுனால இங்கே வந்தவர், அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறத நம்பவே முடியலை. நான் இல்லை, சின்ன குழந்தை கூட நம்பாது. சரி, இதில் இன்னொருத்தர், அதாவது முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேரில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் குற்றம் செய்வதற்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் கிடச்சிரும். அதை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, பெரிய அளவில் வாழ்க்கையை நடத்திக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, 100 கோடி ரூபாய்க்கு சொத்துங்க, நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் முடிஞ்சிடும் சார், உங்களுக்கு ஒரு 20 கோடி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 கோடியை நம்ம நார்மலாக நம்ம வாழ்க்கையில் சம்பாதிச்சிட முடியுமா? கண்டிப்பாக அதெல்லாம் பெரிய ஒரு ட்ரீம். பெருசுனா யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 கோடி ரூபா உங்களுக்கு தந்துடுறோம். மொத்தமே அவனுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன? 22 கோடி ரூபா. அதாவது 2 கோடிக்கான அரசு முத்திரை பத்திரங்கள், அதை வாங்கணும். 20 கோடி ரூபா இவருக்கு, மொத்தமாக 22 கோடி ரூபாயில் வேலையை முடிச்சுட்டு 100 கோடி ரூபாய்க்கு, அதாவது அவனுக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு? 80 கோடி ரூபாய். இதில் யார் லாபம் அடைகிறார்கள்? இந்த மாதிரி அரசாங்க ஊழியர்கள் லாபம் அடைகிறார்கள். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது பிரச்சனையே கிடையாது. 20 கோடி ரூபாய் கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு வகையில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அடுத்ததான் என்ன செய்வாங்க? கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போவாங்க. மிஞ்சி போனால் என்ன, அவங்களுடைய பதவி அப்படிங்கிறது டிஸ்மிஸ் செய்வாங்க. சார், இங்கேருந்து வேலை செய்கிறத விட 20 கோடி ரூபா கிடச்சிருச்சுன்னா நான் அங்கே போய் வேலை செய்யாமல் இருந்துருவேனே. அப்போ இது எல்லா இடங்களிலும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்களை வந்து சும்மா சஸ்பெண்ட் மட்டும் பண்ணால் எப்படி? அப்போ இவர் சொல்கிறது, அந்த சர்பதிவாளர் சொல்லியிருக்கிறது என்ன, சார் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு, அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில், ஆனால் இந்த கோர்ட்டுக்கான தீர்ப்பில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சான். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம் கோர்ட்டு தீர்ப்பில் 1 வாரத்துக்குள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 1 வாரம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அதன் பிறகு நான் கோர்ட் ஆர்டர் வச்சு தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அப்போ இந்த அந்த ஒவ்வொரு டவுட்டாக அப்படி கூடிக்கிட்டே இருக்குது. அப்படி கூடும்போது தான் அடுத்ததாக ஒரு டவுட்டை கேட்குறாங்க. இல்லை சார், அந்த முத்துக்குமார் அப்படிங்கிறவருக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்களே, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ரமேஷ் அவர்கள் கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நபர்கள், அவருக்கு சீனியாரிட்டி ரொம்ப நாளாக இங்கே இருந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு நாங்கள் ப்ரமோஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம், அது நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சந்தேகத்தை கிளப்பக்கூடிய நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் அவர் மேலே நிறைய பிளாக் மார்க் இருக்குது, நிறைய பிளாக் மார்க் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எங்கள் அடிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் உட்பட நிறைய பேர் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எடுத்து காண்பிக்கிறாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் அடுத்த ஒரு கட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. இதை இரண்டையுமே லிங்க் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக இருக்கே அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னொரு கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சிருந்துச்சு. 3000 ஏக்கர் அந்த நிலம் வந்து, அதுவும் அறநிலையத்துறையினுடைய இல்லாட்டி கோயிலுடைய நிலத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இன்றைக்கி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். 3000 ஏக்கர் கிடையாதுங்க, 2000 சம்திங் ஏக்கர் அப்படிங்கிறது இன்றைக்கி இங்கே தான் இருக்குது, அது அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. மீதம் இருக்கும் எல்லாமே அந்த இனாம் பட்டாவை சார்ந்தது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அது 50-60 வருஷமாக இருக்கக்கூடிய சிக்கல், அதை நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து கோயில் நிலம் கிடையாது, கோயில் நிலங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் நிறைய பேர் சொன்ன அந்த குற்றம் 3000 ஏக்கரையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய அளவில் போய் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்கிறார் அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அடுத்ததா இப்போ இதை கையில் எடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கோயில் நிலம் ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது, அது 2 கோடி ரூபாய்க்கு தாரை வார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த மாதிரி முறைகேட்டில் ஒருத்தர் வராரு, ஒரு லீவை போடுறாங்க எல்லாரும், டக்குன்னு அவர் வராரு, கையெழுத்து போகிறார், அடுத்ததாக கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கனவுல கூட இல்லாட்டி ஒரு சினிமாவில் கூட வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிலம் அரசிடமே உள்ளதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு துறை அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கலாம். எல்லா துறைகளிலும் பல வருடமாக உள்ள அதிகாரிகளை இவர்களது கட்சி நற்பெயர் வர பலியாடுகளாக மாற்றுகின்றனர். இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல திமுகவினுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். தாவேகாக்கு எதிர்கால சிக்கல் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். 30 நிமிடங்களில் டெண்டர் அப்படிங்கிறத செட்டப் பண்ணி கொஞ்சம் பேர் டெண்டரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நகராட்சி, மாநகராட்சி அப்படிங்கிற இடத்துலலாம் இப்போ செட்டப் அப்படிங்கிறத செஞ்சு அதை வந்து கண்டுபிடிக்கிறவங்கள என்ன செஞ்சிடறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இதை திமுக எப்படி கையில் எடுக்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகளை பலி கொடுக்குறாங்க. 30 நிமிடங்களில் டெண்டர் கொடுத்த ஒரு அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனால் தன்னுடைய கட்சி க்ளீன் கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் சாதாரண நபர்கள் கிடையாது. இதெல்லாம் தொழிற்சங்கம் கையில் எடுத்து போராட்டம் நடத்திருச்சுன்னா அண்டர்ஸ்கோர் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ஆகணும். அப்போ தொழிற்சங்கங்களை தூண்டிவிடக்கூடிய வேலைகளில் இப்போ திமுக இறங்க ஆரம்பிச்சிருச்சு.
தொழிற்சங்கங்கள் எப்படின்னா 30 செகண்டில் 30 நிமிஷத்தில் டெண்டர் ஏன் கொடுக்குறீங்க, எனக்கு புரியலை. அது என்ன அப்படி 30 நிமிஷத்தில் டெண்டர் கொடுத்த ஒரு அரசு அதிகாரிக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே செய்து, அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவரையே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணால் தொழிற்சங்கங்கள் எல்லாமே கூடி பெரிய ஒரு பிரச்சனையை போராட்டமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுக்கக்கூடிய வேலைகளில் இப்போ இறங்கி விட்டார்கள். ஸோ எழுதி வச்சுக்கலாம், இதனால் ஏகப்பட்ட அரசாங்க ஊழியர்கள் இப்போ தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பப்படுவார்கள். அப்படி திருப்பக்கூடிய வேலைகளில் ரொம்ப கனக்கச்சிதமாக ஈடுபட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அடுத்ததா இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி செல்லூர் ராஜா அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆர்பி உதயகுமார் அவர்களாக இருக்கட்டும், ராஜேந்திர பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ கடுமையாக விஜய் அவர்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட கடுமையாக அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பல கோடி சொத்து வைத்திருக்கும் விஜய் அவரது சொந்த பணத்தில் இழப்பீடு வழங்க வேண்டும். திண்டுக்கல் சீனிவாசன், ஆமாம், இவங்க கிட்ட சொத்தே கிடையாது, அவர்கிட்ட சொத்து இருக்குது பல கோடி அப்படின்னு சொல்லும்போது 800 கோடி காணிச்சார்ல. இப்போ செந்தில் அவர் என்ன சொல்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காருல, அவர் கொண்டு காண்பிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கே சார் 10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்கலாம். பட் அதிமுக இப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. குறிப்பாக எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார். அதில் களவாணி விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். எங்களுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று எங்களுடைய எம்எல்ஏக்களை பேரம் பேசி எடுக்கிறாருன்னு அவர் தான் உண்மையான களவாணி அப்படின்னு சொல்லியிருந்தார். செல்லூர் ராஜா அவர்கள் இன்னொரு படி மேலே போய் இல்லை அது வந்து என்ன, இந்த தலைவா படத்துலேயே அது ஒரு படத்துக்கு 15 கோடி ரூபாய், புலி படத்துக்கு 15 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டாமல் 1.5 கோடி ரூபாயை கெட்டுன ஒரு களவாணி தானே அவர் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெரிய அளவில் கொச்சையான வார்த்தைகளில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் அட்டாக் அப்படிங்கிறது இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 2 பேருமே ஒரே பாதையில் பயணிக்கிறார்கள் என்பது தான். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கும் ஒரு இக்கனா வச்சுருந்தார். எங்க ஏடிஎம்கே தொடங்கப்பட்டதே டிஎம்கே தீய சக்தி அப்படிங்கிறதுனால தான். நாங்கள் போய் டிஎம்கேட்ட போய் ஏதாவது பேசுவோமா சார்? அப்போ பேச மாட்டீங்க, உண்மை தானே? ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது. அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னதை பாருங்கள், குதிரை பேரம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் எங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அதனால் தனியாக களமிறங்க போகிறோம். தாவேகாவினுடைய உறுப்பினர்கள், தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா இவங்க எப்பவுமே திமுக பக்கம் தான் நிற்பாங்க, அதிகமாக நின்று இருக்காங்க. ஏதாவது ஒரு சான்ஸ், ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா தாவேகாவை தட்டி விட்டுட்டு திமுக கிட்ட போய் ஒட்டுறதுக்கு 100% வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை எப்படி தாவேகாவினர் புரிந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியலை. இல்லை அதையும் தாண்டி தாவேகா மக்களுடைய ஆதரவை மறுபடியும் பெற்றால் மட்டும்தான் இந்த ஆட்சியை நிலைநிறுத்த முடியும். ஏன்னா 3 மாதத்தில் கவிழ்ந்துடும், 5 மாதத்தில் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆருடம் சொல்லிட்டு இருக்காங்க. அது தானாக நடக்கிற மாதிரி தெரியலை. சம்திங் ஏதோ பிக்காக அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 6 மாதத்தில் இந்த கட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய மாற்றம், நான் சொன்ன மாதிரி தொழிற்சங்கங்களுடைய போராட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு வகையில் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுப்பதாக இருக்கலாம். இது எல்லாமே நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக என்னென்னு புரிஞ்சிருச்சா மேட்ரு? அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன விளக்கம் அடுத்ததாக கொடுக்க போகிறார்? துறை சார்ந்த நடவடிக்கை ஒருவர் மீது தான் எடுக்கப்படுமா, இல்லை அந்த டாக்குமெண்ட்டை சரிபார்க்காத நபர்கள் நிறைய பேர் அந்த ஆஃபீஸில் இருந்திருப்பாங்கல்ல, நேரடியாக சர்பதிவாளர் அவர் கையெழுத்துக்கு வராதில்ல, அதுக்கு கீழே இருப்பாங்க, அதுக்கும் கீழே இருப்பாங்க, டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கிட்ஸ் பெஸ்ட் சார்பாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வரோம்னா கண்டிப்பாக அது என் வீட்டு குழந்தைகள்கிட்ட டெஸ்ட் பண்ண பிறகு தான் நாங்கள் கொண்டு வருவேன். அந்த வகையில் இது ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த மாதிரியான ஒரு டால் வாங்குறதுக்கே நம்ம ஒரு 800 ரூபா 1000 ரூபாலாம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 500 குட்டி டால்லாம் கிடைக்கும். பட் ஸ்பீச் கொடுக்கறது, காதாட்டுறது, கை அசைக்கிறது, இதை 1500 1400 அதை போட்டு வித்துட்ருக்காங்க. எங்கள் கடையில் நாங்கள் 1099 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். பட் 1 டே ஆஃபராக இந்த டாக் 999க்கும் இந்த ரேபிட் 899க்கும் கிடைக்க போகுது. கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 2லேயுமே 30 பீசஸ் இருக்குது. ரீஸ்டாக் ஒரு 5 தினங்களுக்கு பிறகு தான் நாங்கள் செய்வோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வேறு செக் பண்ணிவிட்டு விலை கம்மியாக இருந்தால் அங்கே வாங்கிக்கோங்க, இல்லை கிட்ஸ் பெஸ்ட்டில் கம்மியாக இருந்தால் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.